மண்முனை மேற்கில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கௌரவிப்பு இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்திற்குட்பட்ட மண்முனை மேற்கு கோட்டமட்ட சாதனையாளர் பாராட்டு நிகழ்வு 3/7/2025 வியாழக்கிழமை கண்ணன்குடா மகா வித்தியாலய மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். இவ்வருடம் இடம்பெற்ற கோட்டமட்டத்திலான தமிழ் மொழி தினம், ஆங்கில தினம், விளையாட்டுப் போட்டி ஆகிய போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றியீட்டியவர்களே பாராட்டப்பட்டனர். மேலும் புள்ளிகளின் அடிப்படையில் அதிகூடிய புள்ளிகளை பெற்று முதல் 3 நிலைகளையும் பெற்ற பாடசாலைகளுக்கு வெற்றி கிண்ணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. வலய வரலாற்றில் முதன்முறையாக கோட்டமட்டத்தில் நடாத்தப்பட்ட சாதனையாளர் பாராட்டு நிகழ்வு இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது. கோட்டக்கல்வி பணிப்பாளர் ரகுகரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலய பணிப்பாளர் ஜோ ஜெயச்சந்திரன், பிரதி பணிப்பாளர்களான சிவசங்கரி, ஹங்கேஸ்வரன், வை.சி. சஜீவன், திருமதி ரி. உதயகரன், த. யசோதரன், அ. ஜெயக்குமணன், உதவிக்கல்வி பணிப்பாளர்களான எஸ். சக்திதாஸ், மண்முனை தென்மேற்கு கோட்டக்கல்வி பணிப்பாளர் மு. உதயகுமாரன், உதவிக்கல்வி பணிப்பாளர் எஸ். சந்திரகுமார், பாட இணைப்பாளர்களான பூ. சதீஷ்குமார், ரி. தங்கேஷ்குமார், தேசிய மட்ட சாதனை மாணவி சே. திவ்யா போன்றோர் அதிதிகளாக கலந்து சிறப்பித்தனர். நிகழ்வை சிறப்பிக்கும் வகையில் பல்வேறு வகையான மேடை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. அந்த வகையிலே இந்த கூட்டத்துடைய கோட்டக்கல்வி பணிப்பாளர், அதேபோன்று இதற்கு முழுமூச்சாக உழைத்த இந்த கூட்டத்தினுடைய அத்தனை அதிபர்களையும் நான் இடத்திலே மனமாற வாழ்த்துக்களை பாராட்டுகின்றேன். இதை பாராட்டப்பட வந்திருக்கக்கூடிய இந்த மாணவ செல்வங்களுக்கு இது மிகப்பெரிய அங்கீகாரம், மிகப்பெரிய கௌரவம், மிகப்பெரிய அடையாளம். இது ஒரு நாள் நிகழ்வாக இங்கே முடிந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்நாள் நிகழ்வாக இது அவர்கள் மனதிலே பதியக்கூடிய ஒரு நாள். அந்த வகையிலே இந்த பாராட்டு விழாக்கள், கௌரவ விழாக்கள் மாணவர்களுக்கு மிகவும் அத்தியாவசியமானதும் இன்றியமையானதும் கூட என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. is going to receive the